இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு நான் இப்போது பேக் சைடு வந்து டிசைன் வந்து நம்ம பென்னை வச்சும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு வரலன்னா. ஆனால் எனக்கு வந்து ஒன்றா வரும்ன்றதுனால நான் அப்படியே பென்லேயே மார்க் பண்ணேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஃப்ளவர்ஸ் போடும்போது நமக்கு வந்து தனியாக அப்படியே துணியில் போட முடியாது டைரெக்டாக. அதனால் நான் இந்த ரிங்கு வச்சு இப்போ பாருங்கள், இப்படி ரிங்குக்கு கடையில் கிடைக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் உள்ளே இருக்கிற ரிங்கை வந்து துணிக்கு கீழே வைங்க, கீழே அப்படி வச்சுருங்க. அந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வரா மாதிரி பார்த்துங்க. நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து சென்டர் பாயிண்டில் வர மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங்கை இப்படி மேலே போட்டுருங்க. இந்த ரிங்கை வந்து உள்பக்கம் பாருங்கள், உள்பக்கம் பார்த்திங்கன்னா வைக்கணும். அதுக்கப்புறம் மேலே போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு. தெரியாதவங்க இது கற்றுக்கலாம். பார்த்துக்கலாம், அதே லேசி ஸ்டிச்சஸ் தான், ஆனால் நான் ஃப்ளவர்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டுருக்கேன். இங்கே போய்ட்டு இங்கே சென்டர் பாயிண்ட் போடுங்க. இந்த கலர் முடிச்சிட்டேன், ரெண்டாவது கலரு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இல்லை உள்ளே போட போகிறேன். இது வந்து ராமர் ப்ளூ, அது வந்து பிங்க். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து பிங்க்கு போட்டிருக்கேன், உள்ளே வந்து இந்த ப்ளூ போட்டிருக்கேன். ஃபினிஷிங் ஒரு ஃப்ளவர் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரியே வரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இந்த லேசி டேசி, டபுள் லேசி டேசி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் போட போகிறது வந்து இது ஒரு வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இது எதுக்கு எடுத்துருக்கேன்னா, அந்த பூ நடுவில் வந்து கேப்பாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் முடிச்சிட்டேன்னா, இப்போ உள்ளே வந்து நான் போட போகிற ஸ்டிச்சஸ் வந்து புல்லியன் நாட். இப்படி வச்சு இப்படி இழுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மேலேயே ஒரு 4 த்ரெட்டு மேலே இப்படி சுற்றிக்குங்க. இப்போது 1 2 3 4 5 அவ்வளோதான். இதை இந்த ஊசியில் தான் சுற்றுறேன் நான், பார்த்துக்கிட்டிங்களா? இந்த நீடில் அழகாக சுற்றிட்டு அப்புறம் நீடில் ஸ்லோவாக அப்படி இழுங்க. ஸ்லோவாக இப்படி இழுத்திங்கன்னா சிக்கு வராத பண்ணணும். இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை சுருட்டி இந்த ஊசியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ சென்டரில் திருப்பி இங்கே பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நாட் மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இதோட பேர் தான் புல்லியன் நாட். அப்போ டேர்ன் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். லேசி டேசின்றது டபுள் லேசி டேசி, உள்ளே ஒரு கலரு வெளியில் ஒரு கலரு. அப்புறம் நடுவில் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து புல்லியன் நாட்டுன்னு ஒரு ஸ்டிச் போட்டு அதை நாட் போட்டு உள்ளே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டெம்ப் ஸ்டிச்சுன்னு ஒன்று வரும், அதாவது காம்பு தையல். இங்கே இருக்குது இல்லைங்களா, இது திக்காக வர்றதுனால இதுக்கு வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சஸ்னு ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் இதில் கோடு மாதிரி வருது பார்த்தீங்களா, வளைவா, இதுக்கு மட்டும் நான் ஸ்டெம்ப் ஸ்டிச் போடுறேன். எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்காக ஊசி திரும்பி இருக்கணும், இப்படி இழுக்கணும் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது அதே மாதிரி தான். இது வந்து ஊசி வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வரணும், அவ்வளோதான்.
இதே மாதிரி போட்டுக்குங்க. ஊசி உங்களை பார்த்து இழுக்கணும். இப்போ இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை வந்து எரிங் போன் ஸ்டிச் ஸ்டெப்பு தையல் எப்படி போடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. அதே த்ரெட்டு இப்படி இழுத்துக்குங்க. அதுவும் உங்களை பார்த்து தான் ஊசி எடுக்கணும். நம்மளை பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். சென்டர் பாயிண்ட்லேயே தான் வரணும். இப்படி போடுங்க. அதே மாதிரி நான் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஃப்ளவரில் எத்தனை ஸ்டிச்சஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, லேசி டேசி, டபுள் லேசி டேசி, புல்லியன் நாட், ஸ்டெம்ப்பு ஸ்டிச்சு, இது வந்து கிராஸ் ஸ்டிச்சஸ். அவ்வளோதான்.